மாதத்தில் நான் உங்களோடு கூட பேச இருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படிக்கு விரும்புகிறேன். பிரேக் எவ்ரி செயின், எல்லா சங்கிலிகளையும் அடிக்கவும் என்ற ஒரு தலைப்பில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். பிரேக் எவ்ரி செயின். Let us see what God has got for us throughout for the month of June, every Wednesday. Alright, இதற்கு அடிப்படையான வசனமாக ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 27ஆம் வசனம். Isaiah chapter 10 and verse 27. I will read and then we will also hear it being read for us in Tamil. நான் வாசிக்கிறேன் தமிழிலும், பின்பு நாம் இந்த வேத பகுதியை கேட்போம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். It shall come to pass in that day that his burden will be taken away from your shoulder and his yoke from your neck, and the yoke will be destroyed because of the anointing oil. நாம் கேட்போம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்வோம். நம் மேலே அபிஷேகம் இருக்கும்போது நுகங்கள் உடைந்து போகும். இந்த மாதம் முழுதும் நாம் ஞாயிற்றுக்கிழமையில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து தியானம் செய்ய தொடங்கி இருக்கிறோம். For the month of June, every Sunday morning we have begun to learn about the anointing of the Holy Spirit or empowered by the Holy Spirit. Alright, people of God, let us believe that God is going to be good to us. And tonight I'm going to speak on this theme. இன்றைக்கு இரவு நான் இந்த தலைப்பிலே உங்களோடு பேச இருக்கிறேன். Bondage to break through. Shall we say amen? அடிமை தனத்தில் இருந்து விடுதலை என்ற ஒரு தலைப்பு. ஆமென். Bondage to break through. I picked up Exodus chapter 3 verses 7 to 10. யாத்திரையாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 10ஆம் வசனம் வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். உங்களோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் பேன், ஸ்கேல், நோட் புக் இருக்க வேண்டும். உங்கள் பைபிளும் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள், ஜெபத்தோடு வசனத்தை கேட்கிறீர்கள் என்று நான் அறிகிறேன். வாருங்கள் எடுத்துக்கொள்வோம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம், நமக்கு வசனம் 7 to 10 வரைக்கும். Our scripture lesson for today comes from Exodus chapter 3 verses 7 to 10. But my key verse will be in verse 8. நம்முடைய தலைப்பு அல்லது திறவுகோல் வசனமானது 8வது வசனம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். So I have come down to deliver them out of the hand of the Egyptians and to bring them up from that land to a good and large land, to a land flowing with milk and honey, to the place of the Canaanites and the Hittites and the Amorites and the Perizzites and the Evites and the Jebusites. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நான் இப்படியாக இன்றைக்கு இரவு ஆரம்பிக்கும்படி விரும்புகிறேன். 18வது நூற்றாண்டிலே, in the 18th century in அமெரிக்காவில், யூரோப்பாவில், எல்லா இடத்துலையும் என்ன நடந்தது அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் இருந்து நிறையா ஜனங்கள் கடத்தப்பட்டு அவர்கள் அமெரிக்காவிலும் யூரோப்பா முழுவதிலும் விற்பனம் செய்யப்பட்டார்கள். இவர்கள் அடிமைகளாக விற்பனம் செய்யப்பட்டார்கள், வியாபாரம் செய்யப்பட்டார்கள். அடிமை என்பவன் வேலைக்காரனுக்கும் அடிமைக்கும் இருக்கிற வித்தியாசம், அடிமைக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை. அடிமை ஒரு நாய்க்கு சமமான ஒருவளாய் இருக்கிறார். ஆனால் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் அவனுக்கு ஓய்வு நேரம் இருக்குது, சம்பளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு அடிமை ஆனவன் எப்படின்னா, அவன் விற்பனம் செய்யப்படுகிறான். அவனை வாங்கி கொள்கிறவன் அவனை வைத்து என்ன நாளும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்படி அடிமைத்தனம் மிகவும் பெருத்து போய் கிடந்தது அமெரிக்கா, யூரோப்பா முழுவதிலும்.
இப்படி நடந்த சம்பவத்தில் ஒரு பெண்மணியை குறித்து நான் வாசித்தேன். எத்தனையோ பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு பெண்மணி, இவள் அடிமையாக இருந்தாள். இவள் இந்த அடிமைகளுக்கு பிறந்த ஒரு குழந்தை. அப்போனா இவளுடைய குழந்தை பருவத்தில் இருந்தே இவள் அடிமைத்தனத்திலே வளர்ந்த ஒரு பெண்மணி. இவளுடைய உண்மையான பேர் அரமிந்தா ரோஸ் என்று சொல்வார்கள். பின்பு அவளுடைய பேர் ஹேரியட் டப்மேன் என்று சொல்லப்பட்டது. It was the year 1822. She somehow found a way as a teenager to escape from slavery. இவள் அடிமைத்தனத்தில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு வழியை கண்டுபிடித்து இவள் தப்பிக்கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. மேரிலேண்ட் அமெரிக்காவில் இருந்து இவள் தப்பி ஓடினாளாம். ஆனால் பிரியமானவர்களே, தப்பி ஓடின இவள் அடிமைகளாய் இருக்கிற மற்ற அடிமைகளை குறித்து ரொம்ப கருணை உள்ளவளாய் இருந்தாள். அதனால் இவள் என்ன தெரியுமா செய்தாள்? மறுபடியும் அவள் அந்த அமெரிக்காவுக்குள்ளார அவள் ரகசிய பாதைகளிலே பயணம் போகிறாள். அவள் பயணம் போய் எத்தனையோ ஆப்பிரிக்கா பிளாக் அமெரிக்கனை அவள் தப்புவிக்க பண்ணினாள். ஆமென் சொல்லுவோமா? அவள் உயிரை பணி வைத்து அவள் என்ன செய்தாலாம்? அவள் அநேகரை தப்பு வைக்க பிரியாசம் எடுத்தாலாம். வழக்கமாக எல்லாரும் என்ன செய்வார்கள்? தங்கள் தப்பிக்கொண்டால் மற்றவர்களை குறித்து அக்கறைப்பட மாட்டார்கள். நம்ம தப்பிச்சிட்டோம் போதும் அப்படின்னு இருப்போம். ஆனால் இவளோ எப்படி இருந்தாலும் தப்பிக்கொண்டவள், நான் மட்டும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாது, என் ஜனங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அதனால் இவள் என்ன செய்கிறாள்? மறுபடியும் ஒரு முறை போனால், 2வது முறை போனால், நான் இவளை குறித்து வாசிக்கும் போது ரகசிய பாதைகள் இவள் வைத்திருந்தாள், ரகசிய வீடுகளும் வைத்திருந்தாள். அப்போ இவர்களை கடத்தி கூட்டி கொண்டு வரும்போது அவர்கள் எங்கே தங்கணும், எந்த பாதையில் போகணும், ரயில் வழி கூட அவள் ரகசிய வழிகளை வைத்திருந்தாள். ஏன்னா அடிக்கடி இப்படி உள்ளுக்கு போயிட்டு வர்றதுனால உயிரை பணி வைத்து இவள் என்ன செய்தாலாம்? இவள் ரகசியமாக போய் திரும்பினாள் என்று இவளை குறித்து நான் வாசித்தேன். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய காரியங்களே நான் வாசித்தேன். இவள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அடிமை தனத்தில் பிறந்து வளர்ந்தவள் என்றபடியினாலே இவ பட்ட பாடும் அங்கே வர்ணிக்கப்படுகிறது. எவ்வளோலாம் பாடுபட்டாள், எவ்வளோலாம் அவள் நிந்திக்கப்பட்டாள். அடிமையாக இருந்து அவள் வளர்ந்த இந்த சிறு பருவத்திலே கூட அவள் எவ்வளவாய் துன்புறுத்தப்பட்டாள் என்றதெல்லாம் அவள் வர்ணித்து சொல்லுகிறாள். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா கேளுங்கள். பிரியமானவர்களே, இந்த பெண்மணியானவள் அரமிந்தா ரோஸ் என்று சொல்லுகிறவள் இதை வர்ணிக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், பல பாடுகளை நான் கடந்து வந்தேன். உணவு இல்லாத நேரம், இரும்பு எடுத்து தலையிலே அடிக்கிற நேரங்கள், எத்தனையோ முறை நிர்வாணம், இப்படி வர்ணிக்கிறாள். அதை கேட்கிறதற்கு பிரியமானவர்களே ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இவள் உயிர் தப்பினாள்? அதனால் பல வியாதிக்கு ஆளானாள். அதனால் அவள் கண் பார்வைகளை கூட அதிகமாக இழந்தாள். இருப்பினும் அவளுக்குள்ளார ஒரு வைராக்கியம், நான் கண்ட சுதந்திரத்தை என் ஜனங்கள் காண வேண்டும். அதனால் இவள் என்ன செய்தாலும் உயிரை பணி வைத்து மறுபடியும் அந்த ரகசிய வழிக்குள்ளுக்குள் கடந்து போய் அங்கே இருந்து அவள் மறுபடியும் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. ஒரு முறை இப்படியாக இவள் எழுதுகிறாள், இவள் இப்படியாக சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, this is what this wonderful woman Araminta Rose says. She says, I freed 1,000 slaves. I could have freed 1,000 more if only they knew they were slaves. அதாவது அவள் எழுதி சொல்லுகிறாள், 1000 அடிமைகளை நான் அவர்களை தப்பி வர பண்ணினேன். ஆனாலும் கூட இன்னும் ஒரு 1000 பேரை தப்புவிக்க முடியும். ஆனாலும் அவள் சொல்கிறாள், அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்தால், பிரியமானவர்களே, அவள் சொல்லுகிறாள், இன்னொரு 1000 பேரை நான் தப்பு வைத்திருப்பேன்
இதை நான் உங்களுக்கு விளக்க ட்ரை பண்ண போகிறேன். I'm going to try to explain to you what she meant by this. I will read again. She said this, I freed 1,000 slaves. I could have freed 1,000 more if only they knew they were slaves. என்று இவள் சொல்கிறார். 1000 பேரை விடுவித்தேன், இன்னொரு 1000 பேரையும் விடுவித்திருப்பேன். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வில் இருந்திருந்தால் நான் விடுவித்திருப்பேன். இவளுக்கு என்ன தெரியுமா பேர் கொடுத்திருந்தார்கள்? மோசே என்ற பெயர் கொடுத்திருந்தார்கள். ஏன்? மோசே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தது போல இவளும் கூட தன் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தபடியினாலே she was always referred to as the Moses of a people. Shall we say amen? என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவர். இந்த வார்த்தை என்னை கவர்ந்தது. 1000 பேரை விடுவித்தேன், இன்னொரு 1000 பேரை விடுவித்திருப்பேன். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தை இருந்திருக்குமே என்றால் நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை என்னை கவர்ந்தது தெரியுமா? why I got attracted to these sayings of this woman. ஏன் என்றால் நீங்க பாருங்க, எகிப்து தேசத்தில் இருந்து ஜனங்கள் மோசையால் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வனாந்தரத்தில் வந்தபோது அங்கே தண்ணீர் இல்லை, அங்கே அவர்கள் உணவு கொள்ள உணவு இல்லை. இப்படியெல்லாம் வந்தபோது அவர்கள் என்ன தெரியுமா எண்ணினார்கள்? நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாம் என்று எண்ணினார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். Don't we read about it? We read about it. We know the Israelites, when they escaped Egypt with Moses leading them, when they were in the wilderness, there were times when they had no water, there were times when they had no food, and they remembered their life in Egypt. They said, we were better off there. And they desired to go back to Egypt. எகிப்தில் எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது, நாங்கள் எகிப்துக்கு போயிருப்போம். Look at the mentality. அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களிடத்திலே இதன் அடிப்படையிலே நான் யாத்திரையாகும் புஸ்தகத்திலே நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு சின்ன பிரயாசம் எடுக்க போகிறோம். பட் பிஃபோர் we do that, we are going to see what this woman meant. இவள் என்ன சொன்னாள் என்று நான் கற்றுக்கொண்டேன். அதாவது முதல்ல இவ என்ன தெரியுமா சொல்றார்? ஜனங்கள் அவர்கள் இருக்கிற நிலை என்ன என்று அறியாது இருக்கிறார்கள் என்றதை முதலாவது கற்றுக்கொள்கிறோம். Many people were unaware of their condition because they have been living in it. They have been growing in it for decades. They have been like that. இவர்கள் ஐரோப்பியாவிலும் அமெரிக்காவிலும் அடிமைத்தனத்திலே அவர்கள் பெற்றோர்கள் போனார்கள், பின்பு பிள்ளைகள் அவர்களும் அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, அடிமைத்தனம் தங்களுடைய அன்றாட வாழ்வாகிவிட்டது. அதனால அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்முடைய வாழ்வு இதுதான். This is our life. So what is this Araminta Rose trying to tell us? She's trying to say that it was easy to break them of the bondage of the chain. அவர்கள் கட்டுண்டவர்களாக இருக்கிற அந்த கட்டை உடைக்கிறது ஈஸி, ஆனால் தங்கள் சிந்தையின் கட்டை உடைக்கிறது கஷ்டம். Because they felt they grew up like that and they felt this is our life. இதுதான் நம்முடைய வாழ்வு என்று அவர்கள் எண்ணினார்கள். So she says it was difficult. So நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், இவள் போய் எத்தனையோ பேரை விடுவிக்கும்படி முயற்சி செய்யும் போது அவர்கள் இவள் கூட வருவதற்கு பயந்தார்கள். போகும்போது என்ன நடக்குமோ, நம்ம அந்த ரகசிய பாதைகளில் போகும்போது அகப்பட்டு கொள்வோமோ, அல்லது ஒருவேளை நம்ம போற பாதையிலே ஒன்றும் இல்லாமல் போய்விடுவோமோ, மரித்து போய்விடுமோ. They were afraid of the journey. Hallelujah. So they thought it is better for us to be here as slaves. அதனால இவள் சொல்லுகிறாள், அவர்கள் சிந்தைகள் மாறுனுச்சுன்னா நான் இன்னும் ஒரு 1000 பேரை விடுவித்திருப்பேன். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இது ஒரு பெரிதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் யாத்திரையாகும் புஸ்தகத்திலே தேவனுடைய செய்தியை கேட்க பிரயாசம் எடுக்க போகிறோம்.
ஏன்னாக்கா நாமும் கூட சில சமயத்திலே அப்படி தான் இருக்கிறோம். நமக்கு ஆவிக்குரிய கட்டுகள் என்று சொல்லலாம். We are not slaves, so we can thank God. We have all the freedom in this country. We can say praise the Lord. இந்த தேசத்தில் நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. ஆமேன். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே இந்த அரமிந்தா ரோஸ் சொன்னதை நாம் கேட்டால், ஒருவேளை எனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, ஆனால் என் சிந்தையிலே கட்டுண்டவனா? என்ன கட்டுனா? பாவம் என்கிற கட்டு, பயம் என்கிற கட்டு. இவைகள் எல்லாம் நம்மை ஒரு வேளை கட்டி வைத்திருக்கலாம். நீ வாழ்க்கையில் எங்கேயோ போய் இருக்கலாம், ஆண்டவருக்குள்ளாரே எங்கோ இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆவிக்குரிய கட்டு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அந்த கட்டில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் ஒரு வசனத்தை எடுங்கள். ஏசாயா 42 அதிகாரம் 7 வசனம். Come with me to Isaiah 42 and I call you to come to verse 7. Chapter 42 and verse 7. It says, to open blind eyes, to bring out prisoners from the prison, those who sit in darkness from the prison house. Amen. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? இதே போல ஆண்டவர், பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய கண்களை அவர் திறக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். Tonight, if you feel like spiritually you are bound, I tell you, just as how God is able to deliver through one woman, so many of them, He can also deliver you and me from the clutches of sin. Amen. நம்மை ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. And look at Luke chapter 4 and verse 18. லூக்கா 4 அதிகாரம் 18 வசனத்துக்கு வாருங்கள். அங்கே வசனம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கும்போது ஏசியா புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. ஏசியா 61 அதிகாரம் வசனம் 1-2 இருந்து இயேசு வாசிக்கிறார். அப்போ 18 வசனத்தை கவனிங்க. Luke's Gospel chapter 4 verse 18. It reads like this. It says, the Spirit of the Lord is upon me because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to preach deliverance to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு மோசையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் சற்று முன்பே இந்த ரோஸ் என்ற பெண்மணியை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இந்த பெண்மணியை மட்டும் ஆண்டவர் விடுவிக்க அவர் யோசனை இல்லாமல் அவளை கொண்டு இன்னும் அநேகரை விடுவிக்க சுத்தம் கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மட்டும் விடுவிக்காமல் நம்மை கொண்டு நம் குடும்பத்தை, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை நம்பி இருக்கிறவர்கள், மற்றவர்களையும் நாம் விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை தான் நாம் இந்த வேத பகுதியிலே இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திரையாகமம் புஸ்தகத்திலே 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அங்கிருந்து சில கருத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, முதல்ல நீங்கள் என்னோடு கூட கவனிக்க வேண்டிய முதல் கருத்து, ஆண்டவர் காண்கிற தேவன். அதனால தான் நம்ம பாடலாம் பாடுறோம். நம்ம சொல்கிறோம், என்னை காண்கிறவரே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை காண்கிறவர். அல்லேலூயா. மனிதன் கூட நம்மை பார்க்காம போய் விடுவான், ஆனால் ஆண்டவர் நம்மை காண்கிறவர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ முதல் பாடமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்னன்னாக்கா, the God who sees. We will go to Genesis chapter 16 and verse 13. ஆதியாகமம் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் வசனம் 13க்கு போனீங்கன்னாக்கா, அங்கே ஆண்டவர் ஆகாரின் கண்ணீரை கண்டார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். Come with me to Genesis chapter 16 and verse 13.
இந்த காண்கிற தேவன் என்ற அந்த எபிரேயர் வார்த்தை என்ன தெரியுமா? எல்ரோயி. நம்ம பாட்டு பாடுவோம் தெரியுமா? எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எல்ரோயி என்னை காண்பவர். வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பார்க்கிறோம், கவனித்து பார்ப்போம். 16ஆம் அதிகாரம் வசனம் 13வது வசனம். Then she called the name of the Lord who spoke to her. You are the God who sees. For she said, Here have I also here seen him who sees me. Amen. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அந்த கிணற்றுக்கு என்ன பேர் என்று சொல்லப்பட்டது? பீர் லஹாய் ரோஹி. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் இது பேசினது? யாருடைய வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்தா ஆகாரின் வார்த்தைகள் என்று சொல்லி நம் அங்கே வேத வசனத்தில் பார்க்க. ஏன்? ஆபிரகாம் கிட்ட இருந்து துரட்டப்பட்டவள் அவள். Who was Agar? She was the slave or the servant of Abraham. She was with a child and she was chased out. அவள் ஒன்றும் இல்லாமல் தண்ணி கூட குடிக்க இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு கிணற்றை காட்டினாள். அதற்கு பீர்லஹாய் ரோஹி என்று சொல்லப்படுகிறது. நம்ம என்ன என்று பார்க்கிறோம்? அதில் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்க. எல் ரோஹி என்றால் என்னை காண்கிறவர். யாராவது இன்னைக்கு சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறீங்க, என்னை ஆண்டவர் காணல, மனிதர்கள் காணலன்ட்டு நீ அழுது கொண்டிருக்கிறனா? கர்த்தர் உன்னை காண்கிறார். ஆண்டவரே என்னை காணலன்னு சொல்லி நீ அழுதுட்டு இருக்கிறனா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு உறுதியாய் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆகாரியே கண்டாரே. அல்லேலூயா. ஆகாரியே கண்ட அவர் உன்னை காண மாட்டாரோ? நிச்சயமாய் உன்னை காண்பார். ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என் கூட வாங்க, இந்த வார்த்தையை வச்சு, அதாவது ஆண்டவர் காண்கிற தேவன். இன்னைக்கு நம்முடைய வேத பகுதி என்னங்க? யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 7லிருந்து 10 வரைக்கும். 7வது வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரவேலின் பாடுகளை கண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கவனித்து பார்ப்போம். And look at Exodus chapter 3 and verse 7. And the Lord said, I have surely seen the oppression of my people who are in Egypt, and I have heard their cry because of their taskmasters, for I know their sorrows. Amen. கவனிப்போம் அந்த வார்த்தையை. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் காண்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி இந்த அற்புத இரவு கூட்டத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை காண்கிற தேவன். The God whom we have is a God who sees. You must understand that very well. He sees you. He sees your trouble. He sees the difficulties that you are going through. நீ கடந்து போகிற எல்லா போராட்டங்களையும் அவர் காண்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தில் நீங்க பட்ட பாடுகளே நான் காணாமல் அல்ல, நான் காணாமல் அல்ல. I see it. I see it. Amen. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கோமா? ரொம்ப நாள வேதனையில் இருக்கோமா? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் காண்கிற தேவன். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் காண்கிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். ஆமேன். He sees everything. He sees the sufferings that you are going through. If you are going through sickness, if you are going through some family problem, if you are going through some difficult times at workplace, if you are going through some difficult times with your friends, with your colleagues, or with anyone around you, I tell you tonight, God says, I see it. Amen. நான் காண்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. Every of your tears, every of the injustice that is done to you, shall we say hallelujah? எல்லாவற்றையும் உனக்கு விரோதமாக
அநீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You know, when you go to the deep meaning of the Hebrew word, எல்லாரும் சொல்லுவோமா ஹல்லேலூயா. அந்த எபிரேயர் வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. The Hebrew word, and the Hebrew word, I was a little excited to read the Hebrew meaning, because sometimes the meanings are very shallow in our English and Tamil language. But if you go to the deep root meaning, you learn more. Shall we say amen? Hallelujah. அப்ப எபிரேயர் வார்த்தையில நீங்க போய் காண்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I see அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அதுடைய எபிரேயர் வார்த்தையை நீங்க போய் பார்த்தீங்கன்னா it says like this: he is observing with deep concern. அல்லேலூயா. அதாவது சும்மா பார்வை இட்டுட்டு போகிறவர் அல்ல. எரிகோ வழியிலே ஒரு யூதன் போய் கொண்டிருக்கிறான், அடிபட்டு கிடக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆசாரியன் வருகிறான், ஒரு யூதன் வருகிறான், ஒரு சமாரியன் வருகிறான். ஆசாரியனும் பார்த்தான், யூதனும் பார்த்தான். அல்லேலூயா. பரிசேயன் பார்த்தான். நாம் பார்க்கிறோம். அப்புறம் நாம் பார்க்கிறோம் சமேரியா பார்த்தான், சமேரியா தேசத்தான் பார்த்தான். யார் மனம் இறங்கினது? சமேரியாவின் தேசத்தான் மனம் இறங்கினான். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்கிறார்னா, அதான் அவர் பார்க்கிறார், அப்படி அல்ல, கருணையோடு பார்க்கிறார். அதான் அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. கருணையோடு பார்க்கிறார், உன் கஷ்டத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. சிலர் நம்ம பார்ப்பாங்க, நம்ம படுற பாடை பார்த்து சந்தோஷமா பார்ப்பாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா பார்ப்பாங்க. சிலர் பார்ப்பாங்க, பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஆமேன். சிலர் கருணையோடு பார்ப்பாங்க. ஆமேன். நம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரா? கருணையோடு பார்க்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப வேதம் சொல்லுகிறது ஆகாரை கண்டார். அல்லேலூயா. அதே போல வேத வசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் எகிப்தின் அடிமைத்தனத்தை கர்த்தர் கண்டார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் பக்தன் எழுதுகிறார், கர்த்தருடைய கண்களை குறித்து எழுதுகிறார். கேளுங்கள். Come with me to the book of Psalm. I call you to come to Psalm 34 and verse 15. Praise the Lord. Psalm 34 and verse 15. 34ஆம் சங்கீதம் வசனம் என்னோடு கூட வாருங்கள். 15வது வசனம். ஓகே, நாம் கவனிக்க போறோம். I will read for you. The eyes of the Lord are on the righteous, and his ears are open to their cry. நாம் கேட்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறது? நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். யார் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நம்ம சும்மா பாடுறது இல்லை. வார்த்தை மட்டும் இல்லைங்க, வார்த்தை மட்டும் இல்லை, அது வார்த்தை மட்டும் அல்லாமல் அது கிரியை செய்கிற தேவனுடைய வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார், என் கண்கள் காண்கிறது கண்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் மேல அவர் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஆமேன். யார் நீதிமான்? கர்த்தர் நம்மை தான் நீதிமானாய் பார்க்கிறார். இன்னொரு வசனம் புதிய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எபிரேயர் புஸ்தகத்துக்கு வாருங்கள் என்னோடு கூட. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வாருங்கள். நாம் அங்கே கவனிக்கும். Hebrews chapter 4 and verse 15. For we do not have a high priest who cannot sympathize with our weakness, but was in all points tempted as we are, yet without sin. Amen. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நமக்கென்று
அவர் நம் மேலே மன உருகுகிற ஒரு தேவன் என்று வேத வசனம் சொல்ல. அப்போ முதல்ல கர்த்தர் யார்? காண்கிற தேவன். ரெண்டாவது என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. அதே யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதில் என்ன தெரியுமா கற்றுக்கொள்ள போகிறோம்? கர்த்தர் காண்கிறவர் மட்டும் அல்ல, இன்னும் வசனம் சொல்லுகிறது. Look at verse 7. And the Lord said, I have surely seen the oppression of my people who are in Egypt, and have heard their cry because of their taskmaster, for I know their sorrows. Amen. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். I have surely seen their affliction and I have heard their cry. அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கூக்குரலின் அல்லது கண்ணீரை கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பாடுகளை காண்கிறேன், அவர்களுடைய கண்ணீரை காண்கிறேன். ஹல்லேலூயா. So secondly we are going to see the God who hears and responds. Shall we say amen? கேட்டு பதில் அளிக்கிற தேவன் என்ற வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள அவளாயிருக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 34ஆம் சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா அதில் 7வது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் கவனிக்க நான் அழைக்கிறேன். Come with me to this verse. The angel of the Lord encamps all around those who fear him and delivers them. வசனம் சொல்லுகிற மன்னிக்கணும் 17ஆம் வசனம். The righteous cry out and the Lord hears and delivers them out of all their troubles. கேட்போம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறீங்கன்னா யாருக்கும் தெரியாது, ஆனால் உன் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி யாருக்கும் தெரியாமல் தனிமையில் நீ அழுது கொண்டிருக்கிறனா, கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சொல்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன் மட்டுமல்ல, அறிகிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். I've heard your cry. Hallelujah. Because of their taskmasters. That's what he says. Amen. உன் மேலே சுமைகளை சுமத்துகிறவர்கள் மூலமாய் நீ படுகிற பாடுகளை நான் கண்டேன் என்று சொல்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் அழுகிறார்கள். நீ ஒருவேளை மனிதர்கள் கிட்ட அழுது ஒருவேளை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணி உனக்கு பதில் இல்லாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி தேவ சமூகத்தில் நீ அழுகலாம். தேவ சமூகத்தில் நான் யார்கிட்டையும் அழ விரும்பல, என் ஆண்டவர்கிட்ட அழும்படி விரும்புகிறேன் என்று சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட அழுவாய் என்றால் உன்னை காண்கிற ஆண்டவர் உன்னை விடுவிக்க அவர் பெரியவராக ஆயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? எகிப்தில் நீங்க அழுத உங்க கண்ணீர் என் சமூகத்தை எட்டினது. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தின் தேவன். அப்ப எங்க எட்டிருச்சு அவர்கள் கண்ணீர்? பரலோகத்தை எட்டிருச்சு. அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா. பரலோகத்தை எட்டி விட்டது. ஆண்டவர் உன் ஜெபத்தை உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவன். ஆமென். தாமதிக்கிறார் என்று நீ எண்ணினாய், ஆனால் பிரியமானவர்களே ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு அவர் செய்கிற ஒரு பிரதான தேவன். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. So let's believe that he is able to answer your prayer. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், இப்படி கண்ணீர் விட்ட நிறைய பேர் பைபிளில் இருக்காங்க. நம்ம 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தா அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்தா? விழுந்து கடந்தாள். அவள் வாயில சொல் பிறக்கல, ஆனால் வாயில தடுமாறி கொண்டு ஆண்டவர் கூட பேசி கொண்டிருக்கிறார். எலி எண்ணினான் அவள் குடி போதையினால அங்கே அழுப்பிக் கொண்டு இருக்கிறாள் என்று எண்ணினான். ஆனால் அவள் சொல்றார், நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ. அப்படின்னா அவர் என்ன செய்து கொண்டிருந்திருக்கிறாள்? ஆண்டவர்கிட்ட தன் இருதயத்தின் பாரத்தை கொட்டி கொண்டிருக்கிறாள். அவள் வாயில வார்த்தைகள் வரல, ஆனால் ஆண்டவர் இருதயத்தை அறிகிற தேவன். எலி புரியல, ஆனால் ஆண்டவர் அறிந்து கொண்டாள். அல்லேலூயா. அவளுடைய கண்ணீரை தேவ ஆலயத்தில் கொட்டினாள். ஆண்டவர் அதை அறிந்தார். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து வெளியில வரல, அவள் வாய்க்குள்ளேயே முனவி கொண்டிருந்தாள். அதை கூட ஆண்டவர் கேட்டாராம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துவோம். நான் உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்குறேன். சங்கீத புஸ்தகத்தில் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அந்த 6ஆம் வசனத்தில் இப்படியாக சங்கீத பக்தன் எழுதுகிறார்.
In my distress, Psalm 18 and verse 6, in my distress I called upon the Lord and cried out to my God. He heard my voice from his temple, and my cry came before him even to his ears. நாம் கேட்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். எத்தனை பேர் உங்க விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார்? சாட்சி சொல்ல முடியுமா? அழுதேன், ஆண்டவர்கிட்ட முறையிட்டேன், இப்படி ஒரு சம்பவத்தில் சிக்கிக்கொண்டேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். சில பேர் இங்கே உட்கார்ந்துருக்கலாம், உண்மைதான், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி செய்தார். சில பேருக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிற ஒரு அற்புதமாக இருக்கலாம். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்னொரு வார்த்தையில் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், ஜேம்ஸ் chapter 4 and chapter 5 and verse 4. It reads like this: Indeed, the wages of the laborers who mowed your fields, which you kept back by fraud, cry out, and the cries of the reapers have reached the ears of the Lord of Sabaoth. Amen. கேட்போம். அருமையான ஒரு வார்த்தை. வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள் எல்லாரும். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்கரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்கரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். அவங்க செஞ்ச கூலி கிடைக்காததே கர்த்தர் கண்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. யாராவது இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? வேத வசனம் சொல்லுங்க, கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. எகிப்திலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள், கர்த்தர் கண்டார். ஆமென். இங்க நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கூலி கிடைக்கல, கர்த்தர் அதை கண்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காண்கிற தேவன், அவர் பதில் அளிக்கிற தேவன். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள போறோம் யாத்திரையாகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 7, 8, 9, 10 வரைக்கும் நம்ம சீக்கிரமாக வாசித்து அதில் ஒரு பாடத்தை, அவர் கண்டுட்டு சும்மா இருக்க மாட்டார், வந்து விடுவிப்பார். இதைத்தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். God comes down to set us free. நமக்கு விடுதலை அளிக்க தேவன் இறங்குகிறார் என்று சொல்லி ஒரு மூன்றாவது தலைப்பு நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். verses 7 to 10. I will read from verse 8. So I have come down to deliver them out of the hand of the Egyptians and to bring them up from that land to a good and large land, to a land flowing with milk and honey, to the place of the Canaanites and the Hittites and the Amorites and the Perizzites and the Evites and the Jebusites. Now therefore, behold, the cry of the children of Israel have come to me, and I have also seen the oppression with which the Egyptians oppress them. Come down therefore, and I will send you to Pharaoh, that you may bring my people, the children of Israel, out of Egypt. Amen. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். நம்ம ஆமென் சொல்லுவோம். வசனம் 8 கவனிங்கள். Look at verse 8. So I have come down to deliver them. ஆண்டவர் சொல்லுங்க, நான் வாரேன், அவர்களை விடுவிக்க வருகிறேன். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Hallelujah. That's the key point, where God is thirdly telling, I'm a God who sees, and I'm a God who also answers, and I'm also a God who comes down. Amen. நமக்கு பதில் ஆண்டவர்கிட்ட இருந்து எப்படிலாம் வரலாம்? ஆண்டவர் நமக்கென்று யாரையும் உதவி செய்ய அனுப்பலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், பிரபுக்களை அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்க அது அவர் எதையும் பாய்க்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இன்னொன்றும் செய்தார், அவரே வந்து விடுவித்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. You know, the beauty of the God whom you and I worship is so different than any other that we see. Amen.
God sends help through prophets, through kings, through material blessings. But yet there comes a time when He Himself comes to deliver us. And we see it in the form of Jesus. இயேசுவின் ரூபத்திலே பார்க்கிறோம். ஒரே பேரான குமாரனே, அவர் நமக்கென்று அவர் குமாரன் என்று பாராமல் அவர் அனுப்பினாராம். மனித ரூபத்தை எடுத்தாராம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So He became the ultimate deliverer. Hallelujah. Came to free us. நம்ம விடுவிக்க வந்த தேவன். இயேசு எதுக்காக இந்த பூமியில வந்தார்? நம்ம எதில இருந்து விடுவிக்க? நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்க. ஆமென். நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்த தெய்வம் என்று நாம் பார்க்கிறோம். பைபிள்ல எனக்கு பிடிச்ச ஒரு சம்பவமானது, கடரேனா பட்டணத்துக்கு இயேசு போன போது அங்கே படகை விட்டு இறங்கின உடனே ஒரு கல்லறை, அந்த கல்லறையில ஒரு லெகியோன் பிசாசு பிடித்த ஒருவன். இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? மார்க் சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். Come with me to the book of Mark chapter 5 and you will read about it in from verses 5 to 15. Shall we say amen? I want you to look at the condition in which he was. வசனம் 3 கவனிங்கள். ஒரு இயேசு அந்த பட்டணத்தில் வந்து இறங்குகிறார். ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒருவன், அங்க வசனம் சொல்லுகிறது, இயேசுவை சந்தித்தான் அல்லது இயேசு அவனை சந்தித்தார். அல்லேலூயா. அவன் எங்க வசித்தவன்? கல்லறைகளில் வசித்தவன். அல்லேலூயா. யாரும் அவனை கட்டக்கூட முடியாத ஒரு அனுபவம். அல்லேலூயா. சங்கிலி கூட அவனை கட்ட முடியாத பயங்கரமா அந்த பட்டணத்தார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. Look at verse 3 and 4. Who had his dwelling among the tombs, and no one could bind him, not even with chains, because he had often been bound with shackles and chains, and the chains had been pulled apart by him, and the shackles broken in pieces. Neither could anyone tame him. Hallelujah. And look at verse 5. And always night and day he was in the mountains and in the tombs, crying out and cutting himself with stones. Look at the pathetic situation of this man. இவனுடைய வாழ்வை பாருங்கள். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறுகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். And look at verse 15. அவனுடைய முடிவை பாருங்க. இயேசுவை சந்தித்த நாளிலே அவனுடைய வாழ்வு மாறினது. உன் வாழ்வும் மாறும். ஆமென். வசனம் 15 சொல்லுங்க. Look at verse 15. Then they came to Jesus and saw the one who had been demon possessed and had the legion, sitting and clothed and in his right mind, and they were afraid. Say amen. நாம் கேட்போம். இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோனான பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரங்களை தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி தெளிந்தவனாம் மாறிட்டான். யாரும் அடக்க முடியாது இருந்தவனாம். இயேசு வந்தபோது அவனுடைய வாழ்வு என்ன ஆயிற்று? முற்றிலுமாய் மாறி விட்டது. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. And finally I want to tell you, ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன தெரியுமா அவன் சொன்னா, இயேசுவே நான் கூடயே வந்துருட்டா. இயேசுவை அந்த பட்டணத்தை கடரேனா பட்டணத்தை விட்டு போக சொல்லிட்டாங்க. இயேசு அவனை பார்த்து சொன்னா, நீ போய் உன் ஜனங்களுக்கு நீ கண்ட அதிசயத்தை சொல். ஆமென். அப்போ அவனை பட்டணத்துக்குள்ள அனுப்பி விட்டார். காரணம் என்னன்னா, இயேசுவை குறித்து சொல்றதுக்கு வேற யாருமே இல்லைங்க. ஆமென். So he became the witness in his own country because Jesus, he wanted to follow Jesus, but Jesus said no, go back to your people and tell the good news of Jesus healing him. Shall we say amen? So ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அந்த நற்செய்தியை அவன் என்ன செய்கிறான்? அவன் போய் அறிவிக்கிறான். So fourthly I want to talk to you about God sending us to be the answer to many lives. Amen.
ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். தேவன் நம்மை பதிலாக அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த லெகியோன் பிசாசு பிடித்தவன் சுகம் பெற்ற போது அவனை அனுப்பினாரோ அதே போல ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். ஏசியா புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஏசியா கிட்ட சொல்றார், யாரை நான் அனுப்புவேன், யார் நம் காரியமா போவா. அப்போ ஏசியா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கே ஏசியா சொல்கிறார், then I heard the voice of the Lord saying, whom shall I send and who will go for us? And I said, here am I, send me. Amen. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆலயத்துக்கு வரோம், நம்ம சுகம் பெற ஆசைப்படுறோம், ஆண்டவர் அற்புதத்தை காண விரும்புகிறோம். ஆனால் போய் நீ ஆண்டவருக்காக இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். So we need to go back and be witnesses for Jesus. Today, if Jesus has spoken to you, go back. Don't go empty-handed. Go with the idea of sharing Jesus to somebody. Amen. யாரிடத்திலேயாவது இயேசுவை குறித்து நீ பேசு என்று உன்னை அழைக்கிறேன். கேளுங்கள் அந்த வார்த்தையை. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரைட். நம்ம முடிப்பதற்கு முன்பு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கவனிங்க மீண்டும். come now therefore and I will send you to Pharaoh that you may bring my people the children of Israel out of Egypt. ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, வாருங்கள், வா, நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அனுப்புகிற தேவன், சரியா? He heals you. He wants to do miracle in our life, but in return he wants you to go and share the blessings that you receive. Don't keep it to yourself. That's not the purpose why he wants to heal you, why he wants to do a miracle, why he wants to probably remove the tears from your eye. உன்னுடைய கண்ணீரை கேட்கவோ அல்லது உனக்கு ஒரு அற்புதம் செய்யவோ ஏன் ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், நீ போய் சொல்லும்படிக்கு. மோசேயை போ என்று சொன்னார். சொல்லுங்க ஆமென். கலேரேனா பட்டணத்தானே நீ போ என்று சொன்னார். உன் ஜனங்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமென். அப்போ வசனம் அங்கே சொல்லுகிறது, ஏசியா சொல்லுகிறான், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்கிறான். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது we are ambassadors of Christ அப்படின்னு சொல்றார். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் 20லே நீங்கள் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 5 and you can read in verse 20. Chapter 5 and verse 20, okay? Therefore, we are ambassadors for Christ, as though God were pleading through us. We implore you on Christ's behalf, be reconciled to God. கேட்போம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ரொம்ப நாளைக்கு முன்னே நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்ன ஞாபகம் எனக்கு திடீரென்று வந்தது. ஒரு ஏனைக்குட்டி ஒன்றை பிடித்து அந்த ஏனைக்குட்டியை ஒரு தூணில் கயிற்றினால் கட்டி அந்த ஏனையை விட்டு விட்டார்கள். இவர்கள் பரீட்சையிட்டு பார்த்தார்கள். இந்த ஏனை எவ்வளவோ தடுமாறிச்சு. ஒரு நாள் அல்ல, 2 நாள் இல்லை, பல நாள், சில வாரங்களும் சில மாதங்களும் அந்த ஏனைக்குட்டி என்ன செஞ்சிச்சா, அந்த கயிற்றிலிருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கு அது எவ்வளவோ பிரயாசம் எடுத்து பார்த்துச்சா, ஆனால் அதால் தப்பிக்கொள்ளவே முடியல. அப்போ இந்த கயிற்றில் கட்டப்பட்ட இந்த ஏனை அப்படியே தான் வளர்ந்துச்சு. அண்டு நாள் ஆக ஆக அது நல்ல பெரிய யானை ஆயிருச்சு. பெரிய யானை. ஆனால் அது கட்டப்பட்ட கயிறு அதே போல் அது சின்ன ஒரு குட்டியாக இருக்கும்போது அதை கட்டின அதே கயிறில் அதை கட்டி அதே தூணிலே வைத்திருந்த வெளியினால் இந்த யானை சின்னதாக இருக்கும்போதே அது எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சு, ஒரு கட்டத்துக்கு வந்துடுச்சு. இதுதான் நம்ம லைஃப். அதனால்
அது இப்போது எவ்வளோ ஈஸியாக அந்த கயிற்றை தட்டி விட்டு அது சுதந்திரமாக போயிட முடியும். ஆனால் அது சின்ன வயதிலேயே அது ஒன்று கற்றுக்குச்சு. என்ன கற்றுக்குச்சுன்னா, நம்மளால முடியாது, இந்த கயிறை விட்டு தப்பிக்கொள்ள முடியாது. Even though now the elephant has become a big elephant, giant size, but still with the same rope that was tied on its neck when it was a baby. It has come to a conclusion to say that is its life. It cannot break through. அதை விட்டு விடுதலை பெற முடியாது என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்னைக்கு உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை கட்டப்பட்டவனாய், நீ ஒருவேளை இந்த பாவ வாழ்விலே வாழ்ந்து வாழ்ந்து பழகி கொண்டபடினாலே இதான் என் வட்டம், இதான் என் வாழ்வு, இதில் தான் நான் வாழ வேண்டும் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடினாலே இன்றைக்கு என்ன தெரியுமா சொல்றார்? I want to break you loose. Amen. உன்னை விடுவிக்கும்படிக்கு விரும்புகிறேன். எல்லாரும் தேவ சந்நிதியில் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளையான நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை.